வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு காலையில ஏற்கனவே பிரிட்ஜ் ரிப்பரா போய் வேற புது பிரிட்ஜ் வந்திருக்கு. இப்ப நம்ம ஏசியும் இதாயிடுச்சு, அதனால மாறி இப்ப வந்துகிட்டு இருக்கான். ஏசியை இது பண்ண பாருங்க, சுக்கு சுக்கா தனித்தனியா பாட்டா கலட்டி பண்ண போறோம். அதை பாருங்க. அதோட நம்ம வீட்டுல இந்த ரொட்டீனா அந்த நம்ம கொழு வைக்கிற வீடியோ வருது, அதையும் எல்லாம் பாருங்க. எப்படி எப்படிலாம் மாறி இப்ப கிளீன் பண்றாங்க அதையும் நீங்க பாருங்க. கொழு வீடியோ தொடர்ந்து பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ அப்படி தொடர்ந்து பார்ப்போம். வாங்க உறவுகளே. அதாவது ஏசி எதனால நம்ம அப்படி பார்க்கணும்னு முக்கியமான வீடியோ எடுத்திருக்கோம்ங்கறதையும் சொல்லிருங்க. ஏசி வாங்கினதுல இருந்து நம்ம இப்படி சர்வீஸ் பண்ணல. ஃபுல்லா அதாவது புது நேத்து வந்து பார்த்துட்டு இது ஃபுல்லாவே பண்ணணும் அப்படின்ட்டான். அதனால வந்து பண்ணிருக்கேன். அது எப்படி பண்ண போறான் என்ன ஏது அப்படிங்கறத பாருங்க. நீங்க வீடியோக்குள்ள வந்து பாருங்க. சரியா? சரி. இப்ப வந்து இன்னைக்கு கொலு பூஜை இருக்கு, அதையும் சேர்த்து பாருங்க. ஓகேவா? இப்ப அழுக்கா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழுக்கு இருக்கு. அது கழுவுன பிறகு காமிக்கும். டஸ்ட் எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு பாருங்க. அப்பா இந்த பைப் அரிச்சு போச்சுங்க. தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருந்தது. அதான் இது பைப் வழியா வராம இந்த பக்கமா விழுந்தது. அது வேற போட சொல்லி இது போட்டா இட்டு போயிடும் மாதிரிப்பா. இப்ப இதுக்கு வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரி பண்ண என்ன பிளாஸ்டிக் போட்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளாஸ்டிக் போட இப்ப இந்த லிக்விட் போட்டு கழுவுறியோ, சோப்பு இது போட்டு ஃபர்ஸ்ட் அந்த தூசியை பூரா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லிக்விட் போட்டு சோப்பு இது போட்டு கழுவுறேன். மாமா உள்ள வந்து ஏசி சுக்கு சுக்கா போச்சு அப்படிங்காங்க. எல்லாம் பார்த்தா நல்லா கலட்டிட்டான் ஃபுல்லா. அப்படி கலட்டினா தானே இப்படி கிளீன் பண்ண முடியும்னா. நம்ம இப்ப ஏசி வாங்கினதுல இருந்து இப்படி கலட்டவே இல்லை மாதிரி. ஆமா, அதான் இப்படி கலட்டி ஒரு நாள் பண்ணதே இல்லை. வாங்கி இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்குமா? 5 வருஷம் இருக்கும். கழுவி காய வச்சாச்சு வெயில்ல. நல்லா சூப்பரா கழுவிட்டேன் தம்பி. இதெல்லாம் எவ்வளவு தூசு இருந்தது. ஆமா, இதுல எவ்வளவு தூசு இருந்தது. அந்த ப்ளூ கலர் ரோல்ல என்ன அது ஃபுல்லா நல்லா இதாயிடுச்சு. அந்த அப்படியே புது ஏசி அந்த மாதிரி அப்படியே ஆயிரும். ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்தோட அப்படி கழுவிடணும். வருஷத்துக்கு ஒரு விடுங்க, நீங்க விடுங்க. அது ஒண்ணும் இல்ல, தூசி இல்ல, கரப்பட்டு இந்த துணி வச்சு இந்த துணியில உள்ள அழுக்கு அதுல போயிடாம கரை அப்படியே இதாயிடுச்சு வந்துருமா. அதான் கரை கணக்கா இருக்கும், அது போகாது. அந்த செல்லோட்டா போட்டிருக்காங்கல்ல, அதுல அந்த தூசு பட்டு அந்த கரை பிடிச்சிருச்சு. அவ்வளவுதான். இதுதான் சென்சார் காமிச்சி இல்ல, இப்பதானே காமிச்சிங்க. இதுதான் சென்சார். இது நல்லா தூக்கி மாரிப்பா. இதான் இப்ப சென்சார். இதுதான் சென்சாரா. இதுதான் அந்த நம்பரை காமிக்கிறது. நம்ம கூலிங் என்ன கூலிங் வருதுல, இப்ப டிஎஃப்னு காட்டுச்சுல, ஓ கூலிங் வர்றது அதுல அந்த இது மூலியமா தான். பாட்டு ஆயிடுச்சா? சுக்கு சுக்கா இது துடைக்கணும்ல, தூசி இருக்கு அதுல. தண்ணி படக்கூடாது. ஆமா அதை துடைக்கணும். பார்ட்டா ஏசிய இது பண்ணியாச்சு, பிரிச்சு மாறி பண்ணுங்க. டீ போட்டு இந்த தார இதா இருக்கும். இது நம்பர் காமிக்கிறது. யாரு? வேலை பார்த்த நீங்க அழுத்துறீங்களா மாறி அழுத்துருக்கானா? போதுமா? உட்காந்து நீங்க பார்த்து அழுத்து போச்சோ உங்களுக்கு? இல்ல, அவன் எப்படி வேலை பார்க்கறான்னு பார்த்து அழுத்து போச்சோ. செந்தில் சொன்ன மாதிரி இருக்கு, நடிகர் செந்தில். அதேதான். அது என்ன மருமகன் படம் தானே அதுல. சரி ரைட். மாட்டானா ஒன்னொன்னா மாட்டிட்டு இருக்கான். இல்ல இங்க இருந்து இருக்கு. தண்ணி வருது.
ஏசி தண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் மாட்டிட்டு இருக்கோம். இதை மாட்டி அதுல ஃபிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது இல்லையா? நூறா போன ஏசியா வந்துருச்சு. புது ஏசியா மாமா தூக்கி தட்டுமா? அவனை எடுத்துக்கிறேன் தான். சரியா மாட்டி வச்சாச்சு. மேல ஃபிட் பண்ணி அந்த பைப் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாப்போம். சரியா? ஒரே ஆளா தூக்கி அசால்ட்டா மாட்டியாச்சு. இந்த மாதிரிப்பா அதே பழக்கம் இல்லை என்ன? நான் மாமா அந்த தூக்கும் போது எடுத்து மாட்டேன்னு நினைச்சேன், எடுக்க நினைச்சேன். அப்படியே செல்லாம் கொண்டு போயிட்டேன் அவங்க அக்கா. தான் நான் வேற இருந்தேன். வணக்கம் உறவுகளே. ஏற்கனவே அப்பா இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். இப்ப வந்து நீங்க வந்து வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆனது, அதை வாஷ் பண்ணது, அதை ஒழுங்கா மாட்டி எல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி உங்க வீடுகள்ல இருந்தா உங்களுடைய பொருட்களை பத்திரப்படுத்திக்கோங்க. சரியா? நல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை இதை மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க. நாங்க எடுத்ததுல இருந்து கிளீன் பண்ணவே இல்லை. இது வந்து 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்பதான் இதை மாதிரி கிளீன் பண்ணிருக்கோம். சூப்பரா நல்லா இருக்கு. இப்ப நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது வந்தாலும் சமாளிக்கணும், அது மாதிரி சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்ப நம்ம வந்து கொலு சாமி கும்பிட்டாச்சு, நிறைவு பெற்றாச்சு. இன்னைக்கு வந்து கொலுவுடைய 3வது நாள். இன்னைக்கு அம்மாள் வந்து வராகி அவதாரத்துல இருக்கிறாங்க. சரியா? வராகி அம்மனுடைய பெயர்ல இருக்காங்க. துர்க்கை அம்மன் வந்து இன்னைக்கு வந்து பூர்த்தி அடைகிறாங்க. இன்னைக்கு அவங்க அவதாரம் மாறி நாளைக்கு மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க. சரியா? இன்னைக்கு வந்து நைவேத்தியம் சக்கரை பொங்கல் வச்சு சம்மங்கி பூ போட்டு ப்ளூ கலர்ல சாரி கட்டி நாம இன்னைக்கு சாமி திருப்தியா கும்பிட்டாச்சு. நல்லா சூப்பரா கும்பிட்டாச்சு. ஓகேவா? நாளைக்கு 4வது நாள். நாளைக்கு என்ன அப்படின்னு நான் இப்பவுமே சொல்றேன். நேற்று வீடியோல நாங்க சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, அதனால சொல்ல முடியல. இப்ப நாளைக்கு உள்ளது இன்னைக்கே சொல்லுவேன். இனிமே ரெகுலரா ஒண்ணு போல வந்துடும், கவலைப்படாதீங்க. நாளைக்கு 4வது நாள் அம்பாள் வந்து மகாலட்சுமி அம்மாவா வராங்க. நாளைக்கு அம்பாள் முத மகாலட்சுமி ஃபர்ஸ்ட் நாள் வர்றது வந்து நம்ம நல்லா வரவேற்கணும். வரவேற்று அம்பாளை உட்கார வச்சுட்டு நாளைக்கு வந்து பிரசாதம் வந்து கதம்ப சாதம்னா சாம்பார் சாதம், எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி பூண்டு வெங்காயம் இல்லாம பண்ணணும். சரியா? அந்த மாதிரி கதம்ப சாதம் பண்ணணும். ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, மல்லிகைப்பூ, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது நம்ம வைக்கணும். கலர் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து மை ப்ளூ கலர், கருநீல கலர். சரியா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்றேன். இதுல நிறைய இருக்கு. ராகங்கள், பாட்டு படிக்கிற ராகங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் கோலங்கள் இருக்கு, பூக்கள், நிறைய இலைகள் எல்லாம் இருக்கு. நாளைக்கு வந்து இந்த பச்சை இலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாலையில கட்டுவாங்க, பச்சைன்னு சொல்லி ஒரு இலை இருக்கும். அந்த இலையும் நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது பூஜைக்கு நீங்க வச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம 3வது நாள் நிறைவு பெற்றாச்சு. 4வது நாளுக்கு தயாராயிட்டோம். நாளைக்கு 4வது நாள் வீடியோவும் தொடர்ந்து பாருங்க, நல்ல சுவாரஸ்யமா வரும். நான் அடுத்து 5வது நாள் இருக்கு, 6வது நாள் மகாலட்சுமி அம்மா 3 நாள் கும்பிடணும். சரியா? இந்த தடவை நம்மளுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா, கொலு வந்து எப்பவுமே நம்மளுக்கு 9 நாள் 10 நாளோட நிறைவடைஞ்சிரும். 9வது நாள் சரஸ்வதி பூஜை வந்து 10வது நாள் விஜயதசமி வந்து நிறைவடைஞ்சிரும். இந்த வருஷம் மட்டும், இது எத்தனையோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வரும்னு சொல்லுவாங்க, வருஷம் மட்டும் 11 நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருது நம்மளுக்கு. கொலுவை வந்து கூட எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நம்ம வீட்டுல வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இந்த மாதிரி உங்க குடும்பங்கள்லயும் கொலு வைக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா வைங்க. நல்லதே நடக்கும். நல்ல தெய்வங்களை வழிபடுறது. நம்ம வீட்டுல வந்து 10 நாள் ஏதோ உறவுக்காரங்க விருந்தாளிகள் வந்து இருக்கிற மாதிரி, அவங்கள கவனிக்கிற மாதிரி, காலையிலயும் மாலையிலயும் அவங்கள கவனிக்கிறதே அது ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இஷ்யூ இருந்தாலும் இந்த கொலுவுக்காண்டி நம்ம ஒரு கம்பல்சரி நம்ம இந்த வேலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹெல்த் வந்து நல்லா வந்துடுது. ஒரு மாதிரி சோம்பேத்தனப்பட்ட மற்ற நாள் தூங்கிட்டு இருந்தோம்னா, காலையில மதியம் படுத்து தூங்கணும்னா, இந்த கொலு வச்ச நாள்ல இருந்து தூங்க டைமே கிடைக்க மாட்டேங்குது.
ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால நல்ல சுறுசுறுப்பா இருக்கு. தெய்வங்களை வழிபடும் போது இதுக்குதான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு என்ன வச்சிருக்காங்க, விரதங்கள், கோவில், பூஜைகள், திருவிழாக்கள், இதெல்லாம் இதுக்குதான் வச்சிருக்காங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காண்டி தான் வச்சிருக்காங்க. நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாத்தியம் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், தெய்வங்களை நல்லா வழிபடணும். முடிஞ்ச அளவு யாருக்கு கெடுதல் நினைக்காம நல்லதே நினைக்கணும். நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு இன்னைக்கு நல்லதுதான் நடக்கும். சரியா? இனிமே நாளைக்கு அடுத்த வீடியோல, நாளைக்கு உள்ள வீடியோல முந்தின நாள் மறுநாளுக்குள்ளது நாளைக்கு சொல்றேன், 5வது நாளுக்குள்ளது நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு 4வது நாள் குழுக்கு நாம தயாராகும். சரியா? நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ ஆனந்த் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நோட்டிபிகேஷன்ல நாங்க போடுற டெய்லி வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். இது முக்கியமா உறவுகளுக்கு ஒரு தகவலை சொல்லணும். நிறைய பேர் வெளியில பாக்குறாங்க, இன்னைக்கு உங்க வீடியோ வரலையா, இன்னைக்கு உங்க வீடியோ வரலன்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்க நோட்டிபிகேஷன் அதாவது பெல் சிம்பிளை வந்து பிரஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அதனால நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது. அந்த ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷனா நாங்க போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஓகே, பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.